கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலை பிசாசு கொண்டு வருவான். சில பேர் வியாதி வந்து பயந்துருவாங்க. சில பேர் வியாதி வராதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. உலகம் பூரா என்னமோ வியாதி வருதாமே, டெங்கு காய்ச்சல் வருதாமே, அந்த காய்ச்சல் பன்றி காய்ச்சல் வருதான்னு சொல்லிட்டு அங்க வராதுக்கு இவ்வளவு என்ன வந்துடும், பயம் வந்து ஐயோ நமக்கு வந்துடும் என்ன பண்றது. நீங்க நமக்கு ஒரு நாள் கர்த்தர் வர விட மாட்டார். ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். அந்த உன்னதமானவருடைய பாதுகாப்புல இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஆகையினால கர்த்தரே நமக்கு சொல்லுங்க, நானே உன்னோடு பராக்கிரமசாலியா இருப்பேன், நீ பயப்பட தேவையில்லை. அதனால நம்ம பயப்படுற காரியத்தை ஏன்னா பயந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படி இருக்கும்போது இந்த பயத்தினாலே அநேக ஆசீர்வாதத்தை நாம இழந்து கொண்டிருக்கிறோமா. இந்த பிசாசுக்கு நம்ம பிசாசு தான் நமக்கு பயத்தை கொண்டு வரான்னு தெரிஞ்சியும் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண பிசாசு நினைக்க மாட்டோம். அந்த பயத்துக்கு பயந்துகிட்டே இருக்குமா ஒழிய ஐயோ அந்த பயம் நம்ம பிசாசை கொண்டு வருகிறாங்கிறது நம்ம என்ன பண்ண நம்ம சிந்தையில வைக்க மாட்டோம். ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த நாளிலே அந்த பயத்துக்கு ஒரு சாவு மணி அடிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சாத்தானுக்கு முதலாவது நம்ம இடமே கொடுக்க கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு நீ ஏத்து நிலுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவாங்க, விட்டு ஓடியே போயிடுவாங்க. அப்போ இந்த பயந்த காரியம் தான் சாத்தானுடைய மெயின் தந்திரம். என்னன்னு கேட்டா அந்த பயத்தை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கிரிகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவான். ஆகையினாலே கர்த்தர் நாளிலே சொல்றாரு, அந்த பயப்படாதபடி. ஏன் பயப்படனா, நான் உன்னோட தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேங்கிறது நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். அதிகாலையில தேடும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்ம தென்படுவாரு, அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ அடுத்த வசனத்தை சொல்றாரு, 5 படிக்கிறார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் நீ என்ன பண்ணுவாய், பயப்படாது இருப்பாய். கர்த்தரே சொல்றாரு பயப்படாதுன்றார். அதாவது இந்த எவ்வளவு வியாதி வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். சங்கீதம் 121 சொல்றாரு, அவன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் என்ன பண்ணுவாரா, உன்னை காப்பார். அப்ப நம்ம ஆண்டவர் காக்குற ஆண்டவரா இருக்கிறாரு. அடுத்தது சொல்றாரு, 9 எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். கர்த்தரை நம்ம முழுசா ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் எனக்கு நீதான் ஆண்டவரே, நீதான் வழி நடத்துறோம், என் குழந்தைகள் எல்லாத்தையும், என் குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் நீதான் வழி நடத்துறோம், உன்னை நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாபரமாய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு 10ஆம் வசனத்துல, பாருங்க ஆண்டவர் நாள்ல வாக்குத்தத்தமா சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை என்ன பண்ணாதான் அணுகாதபடி கர்த்தரை காப்பாராம். எப்பன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது. சரி, அப்படி கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படும் போது கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிசாசு கொண்டு வர எப்பேற்பட்ட வாதியா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு வாசப்படி கூட மெதிக்காதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாராம். அது மாத்திரமல்ல, 11, 12 படிக்குமா, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தாங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 13 சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுச்சர்பத்தையும் இடித்து போடுவார். அடுத்தது இன்னொரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறாரு. அந்த எரேமியா 20:11 சொன்னாரு, பயப்படாதீங்க, நான் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா நம்மளோட கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப 2வது ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கிறாரு, நீ சிங்கத்தின் மேல விரியன் பாம்பின் மேல நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் என்ன பண்ணுவாயா, மிதித்து போடுவாய். அதான் சொன்னாரு ஆண்டவர், பிசாசுக்கு பயப்படாதுன்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு, அந்த பிசாசின் கிரியை நீ அழிக்க உன்னை வச்சிருக்கிறேன் ஆண்டவர் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நம்ம பயப்பட தேவையில்லை. முதலாவது கர்த்தர் சொன்னா நீ பயப்படாதே. அடுத்து 2வது ஒரு வாக்குத்த வசனத்தை கொடுக்கிறாரு, நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுகிற பவரை நம்ம கிட்ட அதிகாரத்தை மட்டும் கொடுத்திருக்கிறார். இது நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம சாத்தானுக்கு பயப்பட மாட்டோம், சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டோம். அப்ப அந்த சிங்கத்தின் மேல விரியன் பாம்பின் மேல நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவா அப்படின்னா சாத்தான மிதிக்கிறது இல்ல. இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்ற ஆலோசனை என்னன்னா, அவன் கிரியைகளை அழிப்பாய். அந்த அவனுடைய சாத்தான்ல வைக்கிற அந்த கிரியைகளை நம்ம என்ன பண்ண முடியுமா, அழிக்கணும். அதுதான் மிதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு நாளே நம்ம வெளிப்படுத்துகிறார். அவன் கிரியைகளை நம்ம அழிக்க முடியாத கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை கொடுப்பாராம்.
நீ பயப்படாத மகன், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாத்திராகம் 34:10 சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆகையினாலே நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த நாள்ல ஆண்டவர் முக்கியமா மெயின் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா, பயப்படாதபடி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ சிங்கத்தின் மேல புரியன் பாம்பின் மேல நடந்து பால சிங்கத்தை வலு சர்பத்தை நீ என்ன பண்ணுவாய், மிதித்து போடுவாய். இன்னிலிருந்து நீ மிதிக்க ஆரம்பிக்கிறது தான் உனக்கு பவர் கொடுத்துருக்கிறேன். நிறைய வேளையில ஆண்டவர் நம்ம கொடுக்கிற பவரையே நம்ம கொஞ்சம் மறந்துடுவோம். இந்த மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனம் யாராவது தயவுசெய்து எடுத்து வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 16, 17, 18 வசனம். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஒரு நிமிஷம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள். ஞானஸ்தானம் விசுவாசத்தோடு நம்ம ஞானஸ்தானம் பெற்றோன்னே கடவுள் நமக்கு ஒரு பவர் கொடுக்கிறார். என்ன பவர்னா படிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களை ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பாருங்க, எடுத்த உடனே கர்த்தர் என்ன துரத்துவான்னு சொல்றாரு. பிசாசுகளை நீ துரத்துறது தான் உங்களுக்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காரு அந்த பூலகத்துல. அல்லேலூயா. அப்ப அவர் ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசத்தோட ஞானஸ்தானம் எடுத்தாவே உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, முத்திரை போட்டார் ஆண்டவர். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுக்கோசம் பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரன் பிசாசு துரத்துறது கிடையாது. அல்லேலூயா. நீயே பிசாசு துரத்த உனக்கே கர்த்தர் என்ன பண்றாரா, அதிகாரத்தை கொடுத்துட்டார். கொடுக்க போறதுல கொடுத்து விட்டார். அதை நம்ம யூஸ் பண்ணணும். இதை தெரியாதனாலதான் அநேக வேளையில நம்ம சூழ்நிலை பிசாசு கொண்ட சூழ்நிலை பார்த்து நம்ம பயந்து நடுங்கி ஏமாந்து போயிடுறோம். அந்நிய பாஷையை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இது விசுவாசி, ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கிற கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். இந்த அதிகாரத்தை நம்ம அநேக வழியில மறந்து போனதுனாலதான் பிசாசு நம்மள மேரி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பயப்பட தேவையில்லை, நான் உன்னோட இருந்து கிரியை செய்யற. நீ விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தும் போதே உனக்கு பிசாச துரத்துற பவரை கர்த்தர் கொடுத்துட்டாராம். அல்லேலூயா. ஆகையினால நம்ம பயப்பட தேவையில்லை. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, நம்ம கரெக்டா ஜெபம் பண்ணி கரெக்டா ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்து அதிகாலை ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்மளை வாழாக்காமல் என்ன பண்ணுவாரு, தலையாக்குவார். நீ கீழாகாமல் என்ன பண்ணுவாய், மேலாவா. எந்த வியாதி வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, இத்தனை நாளா ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை நாளா விசுவாச கண்டு நம்ம பயந்துருக்கலாம், வியாதி கண்டு பயந்துருக்கலாம், மற்ற மனுஷனை பார்த்து பயந்துருக்கலாம், சூழ்நிலையை பார்த்து பயந்துருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற அந்த உபவாச நாளுக்கு பிற்பாடு என் ஜனங்களை அவர்களை அந்த வியாதியும் அந்த பிரச்சனை இத்தனை நாள உங்களை மேற்கொண்டிருக்கும். ஆனா அந்த உபவாச நாளுக்கு பிற்பாடு பிரச்சனையை நீங்க என்ன பண்ணுவீங்க, மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. அதுக்குதான் இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் உங்களை வல்லமை அனுபவத்துக்கு தான் இந்த உபவாச ஜெபத்துல கூடி வச்சிருக்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இனிமேல் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்க, நான் ஏன் பயப்படணும், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். பொறுப்பு பூரா கர்த்தர்ல கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். ஆகையினால நம்ம பயப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, சூழ்நிலை தலைகீழாக மாற்றுகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்னைக்குமே மாற மாட்டார். அவர் என்னைக்கு ஒரே மாதிரிதான் இருக்கிறார். நாம தான் அடிக்கடி மாறி போய் ஆண்டவர் விட்டுட்டு அப்படி கொஞ்ச நாள் ரிவர்ஸ் அடிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான் செய்வார். அவர் செய்யறதுதான் என்ன பண்ணுவார், நமக்கு சொல்லுவார். செய்யாத காரியத்தை ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டார், நமக்கு சொல்ல மாட்டார். ஆகையினால 14 வசனத்தை சொல்றாரு, அவன் என் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாருங்க, ஆண்டவர் நம்ம அறிஞ்சு அவர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படியும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், ஒரு உன்னதமான ஸ்தானத்திலே நான் வைப்பேன். பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. வியாதியை பார்த்து எந்த போராட்டமா இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் சொல்ற அந்த உபவாச நாளுக்கு பிற்பாடு அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் கர்த்தர் சொல்றாரு. அடுத்த வசனம் படிக்குமா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்த. பாருங்க, அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நம்ம கேட்போம், அதிகாலையில் எழுந்துச்சு ஆண்டோட உண்மையா நடக்கும் போது ஏசப்பான்னு கூப்பிடும் போதே அவருக்கு மறு உத்தரவு அருள்வாராம்.
ஆபத்து காலம் வரும்போதெல்லாம் கர்த்தரே வந்து நம்மளோடு கூடந்து